நாயக எழுச்சி பாடலை பாடிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சகீதனை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு இன்று சந்தித்துள்ளது. நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி மீது விழுந்த மரம் 3 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் சம்பவம். நாவலப்பிட்டி மாப்பாகந்தை பகுதியில் இருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் கலப்பட தோட்டத்தை சேர்ந்த பாடசாலை மாணவன் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த துயரமான விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவனும் பெண்கள் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. அங்குருவாத்தொடை பட்டகொட பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது கொனை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் குறித்த மையத்தில் இருந்து சுமார் 59 பேர் எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆண்டு நான் கூட இலங்கையின் ஜனாதிபதியாகும் சந்தர்ப்பம் உண்டு. விமல் வீரவன்ச தெரிவிப்பு. ඒක කරන්න විතරයි මේ රටට නායකයෙක් ඕනේ. මේ පාරෙම යන්න රනිල් ආවා, අනුර ආවා, හෙට සජිත් ආවා, නාමල් ආවා, මොකා ආවත් යන්නේ මේ පාරේ නම් sorry.com. යන්නේ කොයි පාරේ? රනිල් සීයා ගිය පාරේ. එහෙමනේ යන්නේ. අනුරගේ සටන් පාටේ අපි යන්නේ කොයි පාරේ? මේ කජු සීයා ගිය පාරේ. කජු සීයා ගියේ කොයි පාරේ? IMF ගිය පාරේ. மீண்டும் யாழ்ப்பாணம் இந்தியா இடையில் கப்பல் சேவைகள் ஆரம்பம். பயணிகள் சேவையை ஆரம்பித்த சிவகங்கை கப்பல். நாகப்பட்டினத்தில் இருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பல் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இன்று காலை 7:55 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த கப்பல் பிற்பகல் 12:55 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இதன்போது இந்தியாவில் இருந்து 93 பயணிகள் இலங்கைக்கு வந்ததுடன் 79 பயணிகள் இலங்கையில் இருந்து இந்தியாவை நோக்கி பயணித்தனர். குறித்த கப்பலானது சில வாரங்களுக்கு முன்னர் காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணித்த நிலையில் அசாதாரண காலநிலை காரணமாக சேதமடைந்தது.
இதனால் ஒரு சில வாரங்கள் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடவில்லை. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பலானது மீண்டும் இன்று முதல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பாடல் பாடியவரை கைது செய்தீர்கள். ஏன் தேர்தல் காலத்தில் எழுச்சி பாடலை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த அனுர அரசின் உறுப்பினர்களை கைது செய்யவில்லை? நாவல் எம்பி கேள்வி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒருதலை பட்சமாக பயன்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலவும் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்த கடுமையான கவலைகளை மீண்டும் பரப்புகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஒரு ரெப் பாடலில் புலிகள் தொடர்பான உள்ளடக்கத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளங்கலைஞர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இசையும் கலை வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களாக கருதப்படும் நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்பிபி அரசியல்வாதிகள் புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி பகிர்ந்த போது ஏன் இதை தரநிலைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதனை அரசாங்கம் விளக்க வேண்டும் என தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே மக்களின் அபிவிருத்தி நோக்கம் கருதிய பல்வேறு திட்ட முன்மொழிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பிரதேச சார்ந்தும் வீதி அபிவிருத்தி மற்றும் வெள்ள வாய்க்கால் புனரமைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையிலே சாவச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த விட பாதத்தில் ஒதுக்கப்பட்ட 17 வீதிகள் தவிர மற்றும் மாகாண ஒதுக்கப்பட்ட நிதியிலும் பல்வேறு வீதிகள் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ள. அதே போன்று மத்திய அரசாங்கத்தினுடைய வீதி அபிவிருத்தி திட்டங்களின் ஊடாகவும் பல்வேறு வீதிகளுக்கு புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அவை தொடர்பாக இன்று ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இன்று பெரும்பாலான முக்கிய விடயங்கள் தொடர்பாக நமது கழிவகற்றல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. எங்களுடைய திரவ கழிவகற்றல் தொடர்பாக இந்த அரசாங்கம் எங்களுடைய பிரதேச சபை நகர சபைக்கு பொதுவாக ஒரு கழிவகற்றல் நிலையத்தை மீள் சுழற்சி மையத்தை செய்தருவாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் இன்னும் அந்த என்ன சொல்றது அபிவிருத்திக்கான முன்னெடுப்புகள் நடந்திருக்கே தவிர இதுல விசேஷமா சொல்லக்கூடியது இந்த ஐரோட் ப்ராஜெக்ட் சம்பந்தமா அது ஸ்டார்ட் பண்ற வேலை திட்டம் சம்பந்தமா ஒரு முன்னேற்றகரமா நடந்திருக்கிறது நான் நம்புறேன். வேறு விதமான வீதி அதாவது வீதிகள பேர்களை பதிவு செய்ததும் அதே போல அதுக்கான அனுமதி எதிர்காலத்தில் அபிவிருத்தியாக அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு. வேற புதுசா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் தென்மாற்றி கிழக்கு சம்பந்தம் சில விஷயங்களை காய்ச்சினாங்க. இந்த வைத்தியசாலை என்ற அபிவிருத்தி சம்பந்தமா இது 3 ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கேட்கிறேன். இதுவரையில எந்த விதமான முன்னேற்றமும் உடம்புறையில் வைத்தியசாலையை தரம் உயர்த்துறது இல்லை நாங்கள் ஒரு காதியை ஊற்றி உத்தர போடுறது எந்த விதமான நடவடிக்கையும் அங்கே கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு உள்ளது. இராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட வைத்தியசாலை என்ற அதற்கு பிறகு எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கையும் கொடியாமம் வைத்தியசாலையில் நடைபெறுகிறது.